Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல் வந்து ரொம்பவே சேஃப்டியா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. சப்போஸ் நீங்க மொபைலை வச்சிட்டு வெளிய போகும்போது சரி இல்ல சார்ஜ் போட்டு வெளிய போகும்போது சரி உங்களை தவிர யாரனா மொபைல் எடுக்கணும்னு நினைச்சாங்களே கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல்ல டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் நம்மளோட சேனல்ல இருந்து சரியா நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள வந்து ஒரு 3000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காத சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைல் ரொம்பவே செக்யூராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். டோன்ட் டச் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவேட் மோஷன் அலாம் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது மாதிரி ஒரு 3 செகண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து உங்களோட மொபைல் வந்து லாக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் சப்போஸ் இது லாக் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை வேறு யாருனா எடுத்தாலே சரி, இப்படி எடுத்து இப்படி மூவ் பண்ணாலே சரி சவுண்ட் வந்து உங்களோட மொபைலில் வந்து எனேபிள் ஆகிடும். இது எப்படி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் மாதிரி ஏதாவது ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த டைமில் உங்களோட மொபைலை வேறுனா எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்காணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களோட மொபைல் யாருனா எடுத்தாலே போதும், இந்த சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட் அவங்க எதுவுமே இல்லை, மொபைலில் வந்து ஸ்க்ரீன்லாம் லாக் பண்ண வேணாம், மொபைல் வந்து எடுத்தாலே போதும் இந்த சவுண்ட் வந்து எனேபிள் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டம் அலார்ம்ஸ், பின் கோடு, சார்ஜிங் அலார்ம்ஸ் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இதில் கஸ்டம் அலார்ம்ஸ்னால் உங்களுக்கு தேவையான மியூசிக், தேவையான சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது தான் இந்த கஸ்டம் அலார்ம்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ரிங்டோன் வந்து நீங்களே உங்களோட கேலரிலேருந்து செலக்ட் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இது. மற்றபடி இதில் பின் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் 4 டிஜிட்டில் ஒரு பின் வந்து ஜென்ரேட் பண்ணிங்க. அப்படி ஜென்ரேட் பண்ணிட்டு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒன்ஸ் பின் என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த பின் கோடு வந்து எனேபிள் ஆகிடும். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் வச்சுட்டு போகும்போது அகைன் எடுக்கிறவங்க மூவ் பண்ணும்போது சவுண்ட் வருது இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அகைன் வந்து அந்த ஸ்டாப் ஆகும். அதுக்காக தான் அந்த பின்கோடு. கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அலார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் சார்ஜ் போட்டு நீங்கன்னா வெளியே போகும்போது சரி இல்லை பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும்போது சரி இந்த சார்ஜிங் அலார்ம் வந்து எனேபிள் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா போதும். இப்போ ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனிமேல் உங்களோட மொபைலை வேறு யாருன்னா எடுத்தாங்கன்னா போதும், கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்ட் வந்து ஸ்டாப் அப்படின்றத கிளிக் பண்ணாலும் சரி, ஸோ ஸ்டாப் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணாலுமே நம்ம பின் என்டர் பண்ணல, அந்த பின்னை போட்டால் மட்டும்தான் அந்த அலாம் வந்து ஆஃப் ஆகும். ஸோ சூப்பரான ஒரு ஆப் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் பொதுவாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கவங்க லேடிஸ் ஆகட்டும், அவங்க எதனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டைமில் யாருன்னா மொபைல் யாராவது தெஃப்ட் பண்ண நினச்சாலும் சரி கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. அதோட சார்ஜ் போட்டு நீங்கள் வெளியே இருக்கும்போது சரி இந்த அலாம் வந்து வேறு யாருன்னா எடுத்து மொபைலில் சார்ஜரில் அன்பிளக் பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலை ரொம்பவே செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.